ஹலோ ஆல், நம்ம நேற்றுலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கார் டாஸ்கோட ப்ரமோ வந்திருக்கு. இப்போ எல்லாரும் சொல்கிறது பார்க்கும்போது ஐயோ பார்வதி ஏதோ சொல்லிட்டாங்க போல சாந்திராவை அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ப்ரமோவில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. சாந்திரா பார்வதியை பார்த்து பொறுக்கி பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வெளியே வரல? ஏன்னா வெளியே வர நியூஸ் எல்லாமே சாந்திராவை பார்வதியும் கமர்தனும் சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க, கார்லேருந்து தள்ளி விட்டாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிற வாயெல்லாம் ஏன் பார்வதியை இவங்க பொறுக்கின்னு சொல்கிறாங்க. அது ஏன் ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோமா? இல்லைல்ல. ஸோ வெளியும் சரி உள்ளேயும் சரி எல்லாமே பாருனா இப்படி தான் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற கதை தான் பிக் பாஸும் பண்ணுவாங்க, வெளியே இருக்கிற ஹேட்டர்ஸும் பண்ணுவாங்க. இப்போ சாந்திராவை மட்டும் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் பார்வை சொல்கிறது சொல்ல மாட்டேன்றீங்க? அதுதான் என்னோட கேள்வி மக்களே. ஸோ கமருதீன் சாந்திராவை கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக கேட்கணும்ல, இந்த மாதிரி சொன்னால் கமருதீன் கேட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம், நீ பொறுக்கித்தனம் பண்ணிகிட்ருக்குறது நாங்கள் தான் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு பீப் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கமருதீன் கரெக்டான ரிப்ளை தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியல. இவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற ரிப்ளை தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஐயோ நம்ம எதுவும் பேசக்கூடாது, பேசினா வெளியே அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தால் அப்படியே இருக்க வேண்டியதுதான். சாந்திரா இது கேட்டு வாங்கினது தான் நான் சொல்லுவேன் மக்களே. ஏன்னா அவளுடைய நடிப்புக்கு அதாவது இந்த பிக் பாஸில் நடிப்பு அரக்கன் நம்ம திவாகர்னா நடிப்பு அரக்கி சாந்திரா தான். ஸோ சாந்திரா வெல் டிசர்வ். ஏன்னா கமருதீன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, பார்வை இவ்வளோ நாளாக, அதாவது கமருதீன் கிட்ட சண்டை போட்ட போதெல்லாம் நீ அவங்ககிட்ட பேசாத, அவன் பொறுக்கி அவன் இந்த மாதிரிலாம் எத்தனை விஷயங்கள் பேசியிருக்காங்க. பார்வதி வெளியே சொல்லியிருக்காங்களா? இல்லை. இப்போது பாருவும் கமருதீன் பேச்சப்பாக ஆகிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்னங்க, அவங்க ஒன்று சேர்ந்தா என்ன, ஒன்று சேரலைன்னா உங்களுக்கு என்ன? எப்போ பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் கரிச்சு கொட்டுகிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவ்வளோ சப்போர்ட் பண்ண சாந்திரா பாருவுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு கமருதீன் சொன்ன வேர்டு ஃப்ராடுன்னு சொன்னாங்க இல்லையா நேற்று எபிசோடில், அதுலேருந்து அப்படியே எல்லாமே பாரு சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்படியே உல்டாவாகி இந்த விக்ரம் அரோரா சுபிக்ஷா கேங்கிட்ட போட்டு இவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு டிக்னிட்டி. சாந்திரா எவ்வளோ பெரிய கேமர்னா அன்வான்ட் டச்சை பேட் டச்சாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை வச்சே இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணாங்கல்ல வீட்டில். ஸோ நம்ம தான் யோசிச்சுட்ருப்போம், ஐயோ சாந்திரா என்ன கேம் ஆடுறா, சும்மா அழுதுட்டுருக்கான்னு. அதுதான் அவளோட கேமு. இப்போது சாந்திராவால் என்ன இப்போ நடக்குதுன்னா, பாருவோட ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ பாருக்கு நான் ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணவங்க இப்போ சப்போர்ட் பண்ணல. எதனாலன்னா சாந்திரா இந்த மாதிரி குறுக்கடான சில வேலைகள் பார்க்குறதுனால பாருவோட ஓட்டு இப்போ ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ சாந்திராவோட கேம் இதுதான். இவங்களை ரெண்டு பேரை டார்கெட் பண்ணி தான் சாந்திரா அங்கே இருக்காங்க. சாந்திரா மட்டும் இல்லை, அங்கே மொத்த குடும்பமே அப்படி தானே இருக்குது. பார்வதி கமருதீன் இவங்கள பற்றி பேசினாதான் கண்டென்ட்டு அந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கார் டாஸ்கில் இப்போதைக்கு ப்ரமோ இது தான். இனிமேல் என்ன நடக்கும் இதுக்கு நம்ம நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும் மக்களே. ஏன்னா டாஸ்க் நைட்டு தான்.